கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் சங்கீதம் 94:18. என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. என்னோட கால் சறுக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனை நினச்சி பாருங்கள். இது ஒரு ஆட்டுக்குட்டி சொல்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். மலையில் ஏறுது, அந்த மலை செங்குத்தாக இருக்கும் பொழுது ஆடால் ஏற முடியல, கால் பின்னங்கால் சறுக்குது. இதை வச்சு ஒரு பாஸ்டர் அழகாக ஒரு பாட்டு கூட பாடி இருக்கிறாரு. அது பார்த்திங்கன்னா அது சறுக்கிற அந்த நேரத்தில் என் கால் சறுக்குதுன்னு சொல்லும்போதே என்ன ஆயிடுதான், ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது பாருங்கள். கர்த்தருடைய கிருபை அந்த ஆட்டுக்குட்டியை தாங்குகிறது. அதனால அதுக்கு ஸ்டெடி ஆகிக்குது. அது ஒரு கை பிடிச்சிக்கிட்ட மாதிரி. இட்ஸ் அ ஸ்பெஷல் ஆஃபர். என்னென்னா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு தப்பிச்சுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி காட்டின மாதிரி அந்த கரத்தை கொடுத்து அப்படியே தூக்கி விட்டுற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ நம்ம கால் சறுக்கும்போது, வயசானவங்க பாருங்களேன், நிறைய பேர் பாத்ரூமில் சறுக்கி விழுந்துருவாங்க, இடுப்பு உடஞ்சிருச்சுன்னுவாங்க, கை ஃப்ராக்சர், கால் ஃப்ராக்சர்னு விழுவாங்க. இந்த வயசானவங்களுக்கு விழுகிறது ஆல்மோஸ்ட் அது என்னன்னு சொல்கிறது, அது ரெகுலர் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி பாத்ரூம்குள்ளெல்லாம் ரெயில்ஸ் போட்டு வைக்கணும். இந்த மாதிரிலாம் நான்லாம் எங்கள் அப்பாவுக்காக செஞ்சுருந்தேன். எங்கள் அப்பா வலிக்கு விழுந்துடக்கூடாதுன்னு. ஒரு நாள் கூட அவர் விழலை, நல்ல வேலை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ கால் சறுக்கிறதுனா இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். எங்கள் அம்மாவுக்கு அவங்க மேலே ஏதோ எடுக்கிறேன்னு மேலே ஒரு ஸ்டூலை போட்டு ஏறி விழுந்து இடுப்பு உடஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஒன்றுமே சரியாகலை பாருங்கள். கோமாவில் போய் இறந்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் வாழ்ந்தால் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்க. அவ்வளோ தூரம் இஸ் வெரி ஸ்ட்ராங் உமன் ஆஃப் காட். ஹல்லேலூயா. இப்போ இந்த கால் சறுக்கிறதுன்னு சொல்லும் பொழுதே, அதாவது ஒரு வசனம் இருக்கும் பாருங்களேன், நம்ம வார்த்தையால் ஒரு ஜெபத்தை சொல்கிறதுக்கு முன்னாடியுமே கட்டளை பிறந்தது. பார்த்தீங்களா? அவருக்கு தெரியும், இவ தான் ஜெபிக்க போகிறா, இந்த காரியத்தை கேட்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது பாருங்கள் ஆண்டவருக்கு முன்கூட்டியே. அந்த சொல்லி நீ ஆமேன் போடுறதுக்குள்ளே கர்த்தர் அந்த காரியத்தை வைக்க செய்கிற அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட் பாருங்களேன். ஜெட் ஸ்பீடில் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த மாதிரி எட்ஜில் போய் இருந்து ஒரு உயிரோட போராடுற ஒரு நிலைமை, ஒரு தற்கொலைக்கு நேராக போயிட்டாங்க. இப்போ அடுத்த நிமிஷம் குதிக்க போகிறாங்க. அந்த ஸ்டேஜில் ஆண்டவர் காப்பாற்றுவார் பாருங்களேன். இந்த மாதிரி நிறையா வாட்டி ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுகிற தெய்வமாகவே தான் பார்க்குறோம். அப்போ கால் சறுக்குதுன்னு சொல்லும்போதே அந்த கிருபையை என்னன்னு சொல்கிறது, இந்த கிருபை மாத்திரம் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கும் மடிந்து போயிருப்போம். ஏன்னா என்ன சொல்கிறது, காலைதோறும் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்குதான். எவ்ரி டே இட்ஸ் நியூ கிரேஸ். எப்படி இருக்கும் பாருங்களேன், புது கிருபை, எவ்ரி காலையிலையும், ஒவ்வொரு நாள் காலையிலும் கிருபையை கொடுத்துட்றாரு. ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் 23:6, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் உன்னை பின்தொடரும்னு ஆசீர்வதிக்கிறாரு பாருங்க. வாழ்நாள் முழுவதும்னா எவ்வளோ வருஷம் வாழ போகிறோமோ அத்தனை வருஷமும் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடரும். இன்றைக்கி நிறையா பேருக்கு வியாதி பின்தொடருது, சாபம் பின்தொடருது, நிபச்சொல் பின்தொடருது, கோர்ட் கேஸ் பின்தொடருது, போலீஸ்காரன் பின்தொடர்றான். இப்படி நடக்குது பாருங்களேன். வருத்தமும் வேதனையும் தான் பின்தொடருது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் பின்தொடரும். இந்த கிருபைங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். பவுல் அப்போஸ்தலன் கேட்குறாரு, 3 தடவை எனக்கு வேண்டுதல் பண்ணுறாரு, எனக்கு ரிலீஃப் கொடுங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிற என் கிருபை உனக்கு போதும்ன்றாரு. அந்த கிருபை அதை நான் கூட எனக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி நடந்தப்போ கிருபைங்கிறது என்னன்னு அப்போ தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். கிருபைன்னு சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே கிருபைனா என்ன அப்படிங்கிறத உணர்ந்தது அந்த நாட்கள் தான். 12 நாட்களுக்குள்ள ஆண்டவர் எப்படி உள்ள கிருபை எனக்கு காட்டினார் தெரியுமா? நான் நம்பவே முடியாது. இன்னும் கூட சில டைம் சொல்லும்பொழுது எனக்கு கண்ணில் கண்ணீர் வருது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ட்ரீட்மெண்ட் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. எவ்வளவோ பயந்தோம். ஏன்னா லெஃப்ட் சைடு நல்லா ஹார்ட் இருக்குது, ஏஜ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் இருக்குது. அங்கே இருக்க நர்வ்ஸ், வெயின்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு மேஜர் சர்ஜரி, 3.5 மணி நேரம் உள்ள சர்ஜரி. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இருந்து என்னை காப்பாற்றி வழி நடத்தினார். அது மாதிரி இந்த நாளில் அவரோட கிருபை நமக்கு வேணும்.
பவுல் அப்போஸ்தலன் கிருபை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு அவர் கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் அது மாதிரி இன்றைக்கி நாங்கள் இந்த வழி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்க கிருபை கொடுங்க ஆண்டவரே, வெளியே தாங்கிக்கிறதுக்கு உங்கள் கிருபை வேணும்னு சொல்லுங்கள். அந்த கிருபை வந்துடும் பாருங்க. வலி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஒரு வியாதியில் கஷ்டப்பட்டுருக்கீங்களா, ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு வேணும்ப்பா, உங்கள் கிருபை இருந்தால் நான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன்னு சொல்லி பாருங்கள், கிருபை கொடுப்பார். நமக்கு கிருபையை கேட்குறதுக்கே தெரியல பாருங்கள். நம்ம வியாதியை பற்றியும் வேதனையை பற்றியும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கோம் தவிர்த்து ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை கிருபை. இந்த கிருபை கிடச்சிச்சின்னா நம்ம இன்றைக்கி ஜீவிக்கிறதே இந்த கிருபையினால தான். நம்ம வாழ்ந்து சுகமாக இருக்கிறது இந்த கிருபையினால தான். ஆண்டவர் கிருபை வரத்தை நமக்கு கொடுக்கணும். கிருபை வரும். அவர் ஹி இஸ் இன் அ த்ரோன் ஆஃப் கிரேஸ். அவருடைய அந்த கிருபையுடைய சிங்காசனத்தில் தான் அமர்ந்திருக்கிறார். கிருபையின் சிங்காசனத்தில் இயேசு ராஜாதி ராஜாவா அமர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடியது பெரிய ஆசீர்வாதம் கிருபை. அதை இன்னைக்கு கேட்போம், கர்த்தர் கொடுப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கால் சறுக்குதுன்னு சொல்லும் பொழுதே அந்த கட்டளை வெளிப்பட்டது, கிருபை தாங்கிட்டுன்னு சொல்லி வாசிக்கிற வசனத்தை பார்க்கும்போது, ஒரு ஆட்டுக்குட்டி கால் சறுக்கி விழுந்துச்சுன்னா அது பீஸ் ஆகிடும். மலையிலேருந்து கீழே உருண்டு விழுந்தா என்னத்துக்காகும்? ஆனால் ஆண்டவரே, அப்படி ஒரு மனுஷன் சொல்வானானால் உடனே ஆண்டவர் உங்கள் கிருபையை அனுப்பி அப்பா பாதுகாக்கிறீங்கப்பா. இந்த பாதுகாப்புக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாக்கிறீங்க. நன்மையும் கிருபையும் எங்கள் ஒவ்வொருவரையும் பின்தொடரும் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.